ஒரு வேலை கொடுத்தாங்க விஜய், வேலை வாங்கிட்டார். ஆனால் வேல் பற்றிய கதை விஜய்க்கே தெரியாது. முருகருக்கு வேல் எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா வேல் கொடுத்துட்டாங்கல்ல. என்னென்னா சூரபத்மன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் மிகப்பெரிய அளவில் அநியாயம் அக்கிரமம் இந்த இப்போ பண்ணுற மாதிரி எல்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கான் சூரபத்மன். அப்போ தான் இவர் சக்தி என்ன முடிவு பண்ணாங்க, இந்த சூரபத்மனை அழிக்கணும். அப்படிங்கும்போது முருகரை கூப்பிட்டான். இந்த சூரபத்மன் ரொம்ப அக்கிரமம் பண்ணுறான். அவன் கூட ஒரு பெரிய அரக்கர் கூட்டம் இருக்குது, எல்லா பேரும் அக்கிரமம் பண்ணுறான். அவனை நீ ஒரு ஆளாக இருந்து வெல்லுறது ரொம்ப கஷ்டம். அதனால் என்னுடைய சக்தி முழுவதையும் திரட்டி இந்த வேலில் கொடுத்து வச்சுருக்கேன். இந்த வேலை கொண்டு போய் அந்த சூரபத்மனையும் அவனுடைய சகாக்கள் அத்தனை பேரையும் அழிக அப்படின்னு கொடுக்குறான். அதுதான் அது இதில் தைப்பூசம் அன்னைக்கு அந்த இதை கொடுத்தார் சக்தி தேவி. அதனால தான் அது விசேஷமான நாள். சூரபத்மனை அழிப்பதற்காக சக்தி தேவி வேலை முருகருக்கு பரிசாக கொடுத்த நாள். அது மாதிரி உங்கள் கட்சிக்காரவங்க இது தெரிஞ்சோ தெரியாமலேயோ வேலை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கஷ்டம். முருகர் சூரபத்மனை அழிச்சிட்டு போயிட்டார், வதம் பண்ணிட்டு. ஆனால் நீங்கள் ஒரு சூரபத்மன் இல்லை, இங்கே 1 கோடி சூரபத்மன் இருக்கான். ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க 2 கோடி உறுப்பினர்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு சூரபக்தன். பிரியாணி கடையில் இது பண்ணுறவன், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், மணல் குவாரி அள்ளுறவன், செங்கல் இதெல்லாம் மலையை உடைக்கிறவன், அத்தனை சூரபத்மன்கள் இருக்கான். ஒரு வேல் பத்தாது. உங்கள் நியாயமாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தொண்டர்கள் ஒரு வேல் லட்சக்கணக்கான வேல் கொடுக்கணும். அவங்க 2 கோடி உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு 50 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் இருப்பான் திமுகவில். அதனால் ஒரு 30-40 லட்சம் வேலாச்சும் வேணும் இவங்களை அழிக்கிறது. அதனால் ஒரு வேலை வச்சு நீங்கள் எப்படி அழிக்க போகிறீங்கன்னு தெரியல. ஏதோ சக்தி தேவி கொடுத்த வேலை தான் நாங்கள் கருதுகிறோம். அரக்கர்கள் கூட்டம் அழியட்டும் அப்படிங்கிறது வேலை பார்த்த உடனே ஞாபகம் வருது. அழிக்க முடியுமா முடியாதாங்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் முருகர் நேரம் வர முடியாது. அதனால் யாரையாச்சும் தூதுவராக அனுப்புவார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பெரிய மக்கள் எழுச்சி அவருக்கு பின்னாடி போகுதுன்னா முழுவதும் விஜயை விரும்புகிறவங்க ஒரு பெரிய குரூப்பு. ஆனால் இந்த கூட்டத்துக்கெல்லாம் வராமல் ரோடுகளில் இருக்கிறவங்க, வீடுகளில் இருக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க. இந்த இதை பேட்டிக்காங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இவர்கள் மேல் உள்ள வெறுப்பு. விஜய் பிடிக்கிறதுங்கிறது அது தனி. இவங்க மேலே உள்ள வெறுப்பை அவங்க என்ன நினைக்கிறாங்க, போட்டு இவங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வேலை உங்களிடம் கொடுத்துருக்காங்க.